ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தூக்கம். ஒரு சில நாட்கள் சரியாக உறக்கம் வரவில்லை என்றால் அதனால் தொல்லை ஏற்படுவதில்லை. ஆனால் தொடர்ந்து பல நாட்கள் தூக்கம் வராவிட்டால் அது பல நோய்களுக்கு காரணமாக அமைந்துவிடும். இரவில் சரியாக தூக்கம் வராதவர்கள் கவனிக்க வேண்டியது. பகலில் தூங்குவதை தவிர்த்து விடுங்கள். பகலில் தூங்குபவர்களுக்கு இரவில் தூக்கம் வருவது தாமதம் ஆகிறது. தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் இரவில் தூக்கம் தானாக வந்துவிடும். தினமும் இரவில் குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கச் செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பழக்கம் உடலுக்கும் கண்களுக்கும் ஆரோக்கியம் தரும். பகல் முழுவதும் நிறைய வேலை பார்ப்பவர்களும் டென்ஷனும் மன அழுத்தமும் ஏற்படும். அவைகளோடு படுக்கை அறைக்கு செல்லாமல் சிறிது பொழுதை உல்லாசமாக செலவழித்துவிட்டு படுக்கைக்கு செல்லுங்கள். இரவில் தாமதமாக சாப்பிடக்கூடாது. ஜீரணமாக தாமதம் ஆகும். உணவுகளை அதிகம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அஜீரணத்தாலும் இரவு தூக்கம் பாதிக்கும். தூங்க செல்வதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு வரை காபி குடிப்பதை தவிர்த்து விடுங்கள். காரசாரமான விவாதம், ஆழ்ந்த படிப்பு, கிளர்ச்சியூட்டும் டிவி படங்கள் போன்றவற்றை பார்த்துவிட்டு தூங்கச் சென்றால் தூக்கம் பாதிக்கும். சுகாதாரமான சுத்தமான காற்றோட்டமான இடத்தில் படுக்கை அறை உள்ளது நல்லது. படுக்கையும் சுத்தமாக இருக்க வேண்டும். டாக்டரின் ஆலோசனை இல்லாமல் தூக்க மாத்திரை சாப்பிடவே கூடாது. செயற்கைத்தனமாக தூக்கத்தை வரவழைப்பதை விட தூக்கம் ஏன் வரவில்லை என்பதற்கான காரணத்தை அறிவதே நல்லது.